அடுத்தது 10ஆம் வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது தசம பாகம் யாருடையதா? கர்த்தருடையது. அதை கர்த்தருடைய பங்கு. அதை நீங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாதா? வஞ்சித்து திருடி எடுக்க கூடாது. நம்ம அதில் ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றவே கூடாது. நான் தசம பாகம் என்னதுமா? 10ல் 1 பங்கு. 10 ரூபானா அதில் 1 ரூபா, 100 ரூபானா அதில் 10 ரூபா கர்த்தருடைய ஊழியத்துக்கு. ஆதாரம் கூட இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆதாரம் கூட இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடை